ஸோ இந்த சாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சாம்பிள் லூப்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு WeDJ அகாடமி, சென்னைஸ் பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து Traktor S2 Mark 3ல வந்து சாம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், ஒரு சாங்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த லூப்பை வந்து சாம்பிள் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணலான்ற நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், WeDJ அகாடமிலேயே நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே பேட்சஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனிச்சுன்னா WeDJ ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு வெட்டிங் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், ஸ்டார்டிங்கில் எப்படி மியூசிக் ப்ளே பண்ணணும், வந்து டான்ஸ் ஃபுல் ஆகிட்டாங்கன்னா எப்படி நம்ம சாங்ஸை மிக்ஸ் பண்ணணும், பீட் மேட்சிங், லூப்ஸ் எல்லாமே வந்து கிளியராக டீச் பண்ணுவோம். அதே மாதிரி கார்பரேட் டிஜே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து லான்ச் ஷோஸு, கேம் ஷோஸு, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி மியூசிக்லாம் ப்ளே பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்து பாப்புலர் கோர்ஸ் ஆஃப் WeDJ அகாடமி சொல்லலாம். நிறைய பேர் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெஷ் பேட்ச் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேட்சை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டீட்டெயில்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து Traktor S2 Mark 3ல வந்து சாம்பிளர் மோட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஒரு சாங்லேருந்து ஒரு பீட்டை மட்டும் எடுத்து நம்ம சாம்பிள் நம்ம வந்து போட்டுக்கலாம். Traktorல வந்து இன்னொரு டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா F1 Traktor F1, இது வந்து ஒரு ஆட் ஆன் டிவைஸ். இதோட சேர்ந்து இந்த டிவைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரீமிக்ஸ் டெக், அதாவது சாம்பிள்னு வர ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அது இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து அந்த ரீமிக்ஸ் டெக் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சாம்பிள்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வால்யூம் ஃபேடர்ஸ் இதிலே வந்துடுது. ஸோ இந்த கண்ட்ரோல் வச்சு நீங்கள் வேறு லெவல் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ WeDJ அகாடமியில் இந்த கண்ட்ரோலை பற்றி டீட்டெயிலாக டீச் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 4 ஸ்லாட் தான் கிடைக்கும். 4 + 4 8 ஸ்லாட்ஸ் கிடைக்கும். 8 ஸ்லாட்ஸ் வந்து நம்ம சாம்பிள் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட Traktor Pro 3 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 சாங் லோட் பண்ணியிருக்கேன். ட்ராக் கேட்போம். இந்த பீட் வந்து நம்ம சாம்பிள் லூப்பில் போடலாம். அது எப்படின்னா, ஆல்ரெடி கியூ மார்க் போட்டிருக்கேன். ஸோ இந்த கியூ மார்க்கில் வந்து இந்த பீட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து நான் அதை லூப் பண்ணிக்கிறேன். ஸோ அதை லூப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சாம்பிள் ஓப்பன் பண்ணிப்போம். Traktorல சாம்பிள் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் வந்து செட்டிங்கில் போங்க. டெக் லேயரில் வந்து 4 டெக் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2 அடிஷ்னல் டெக்ஸ் ஓப்பனாக இருக்குது. Traktor பொறுத்த வரைக்கும் சாம்பிள் இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். சாம்பிள் தனியாக ஒரு ஆப்ஷன் வராது. ஸோ இப்போ நான் வந்து டெக் 3 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லூப் பண்ண ட்ராக் நேம் இருக்குல்ல, இங்கே இந்த சாங் நேம் அப்படியே ட்ராக் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் போடுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போது நான் வந்து சாம்பிள் ஆட் பண்ணால் இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வந்து அந்த லூப் இருக்கும். இதோட வால்யூம் வந்து இங்கே இருக்குது, சாம்பிள் வால்யூம். ஸோ இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த சாம்பிள் ஸ்டாப் பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் சாம்பிள் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த லூப்பை வந்து நம்ம நிறைய சாங்ஸ் மேலே லேயராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் வந்து உங்கள் ட்ராக்ஸ் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மியூட். ஸோ சாம்பிள் ரன்னிங்கில் வாங்கும்போது மியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய சாம்பிள்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மற்ற சாம்பிள்ஸும் ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிள் லூப்ஸ் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் யூடியூப்லேயே கிடைக்குது. இந்த சாம்பிள் லூப் பண்ண லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து யூடியூப்லேருந்து எடுத்தது. ஸோ இந்த சாம்பிள்ஸ் பாருங்கள்.
ஸோ இது எல்லாமே வந்து இந்த சாம்பிள் லூப்ஸ், அந்த சாம்பிள் லூப்பை வந்து ஹாட் கியூஸ் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இதெல்லாமே நீங்கள் வந்து டேரெக்டாக போட முடியாது. நீங்கள் வந்து FL Studio Ableton Liveல போய்ட்டு ப்ராப்பராக எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி போடும்போது அந்த கிரிட்டில் சரியாக நிற்க தள்ளி போகும். இதுக்கு நீங்கள் வந்து FL Studio இல்லை Ableton Live யூஸ் பண்ணி அந்த கிரிட்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு பீட் மேட்ச் ஆகும், இல்லைனா பீட் மேட்ச் ஆகாது. ஓகே, இப்போ இந்த ட்ராக்ஸ் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து எல்லாமே மேட்ச் ஆகும். இப்போது இந்த சாம்பிள் ஸ்லாட்ஸில் இது நான் போடுறேன். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு பீட் எடுப்போம். ஸோ இந்த பீட் எடுப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், லூப் வந்து நான் லூப் பண்ணணும். ஸோ லூப் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ எத்தனை பார் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், 4 பார் இல்லைனா 68 பார், 16 பார். ஸோ நான் 16 பார் லூப் எடுக்கிறேன். ஸோ லூப் பண்ண அப்புறம் இந்த நேம் இருக்குல்ல, சாங் நேம், இந்த அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்கு மேலே போட வேண்டியது தான். இப்போது இன்னொரு லூப் எடுக்கிறேன். ஸோ இந்த பீட் 6 அகெயின் 16 பார் லூப், மறுபடியும் அந்த நேமை ட்ராக் பண்ணி ஸ்லாட்டில் நான் போடுறேன். அகெயின் ஒரு 7th. ஓகே, இது எடுப்போம். அகெயின் லூப் ட்ராக் அண்ட் ட்ராப். again 8th loop drag and drop. ஸோ இப்போ எல்லாமே சாம்பிளில் வந்துருச்சு. இப்போ இந்த ட்ராக் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த ட்ராக் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சாம்பிளில் இருக்குது. இப்போ நான் சாம்பிள் ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஸோ இப்போ எல்லாமே மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரிலீஸிங் ஈஸியாக பண்ணலாம். ஸோ நம்ம ட்ராக் ப்ளே பண்ணும்போது உங்கள் அதுக்கேற்றபடி நீங்கள் ரூப்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பீட் வந்து லேயராக போயிடும். சூப்பராக மிக்ஸ் பண்ணலாம். லேயர் மிக்சிங் வேறு லெவல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஐடியா தான். இன்னும் நிறைய வே ஆஃப் மிக்சிங் இருக்குதுல. ஸோ உங்கள் சாங்கே வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக ப்ளே பண்ணலாம். நீங்கள் வந்து லைவ் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ கேட்கும்போதே வந்து அந்த சாங்கை நல்லா எனர்ஜியாக கொடுக்கலாம். ட்ராக்டரில் ரீமிக்ஸ் டேக் வந்து வேறு லெவல் ஆப்ஷன். ஸோ இது ப்ராப்பராக தெரிஞ்சு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வேறு லெவல் டிஜிங் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பிள்ஸ் பற்றி இன்டெப்த்தாக தெரியணும்னா உங்களுக்கு WeDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே வந்து சாம்பிள்ஸ் தனியாக கோர்ஸ் இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் ப்ரொமோட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.